மத்திய அரசாங்கம் சும்மா பழிவாங்கிறது எவனையாவது பிடித்து வைக்கிறது. நீ என்ன யோக்கியனா? உன்னை பிடித்து வைத்தால் எவனும் பறிவு கொள்ள மாட்டான். நீங்களாக சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான். எங்களுடைய அரசு அலுவலகத்திற்குள் போலீஸ், சிபிஐ நுழைந்து, அமலாக்கத்துறை நுழைந்தது. மாநில சுயாட்சி பாதிக்கிறது. என்ன பாதிக்கிறது? மாநில சுயாட்சி என்ன திருடுவதற்காக உனக்கு மாநில சுயாட்சி? எல்லாத்தையும் திருடி முடித்து விட்டீர்களே, எல்லாவற்றையும் திருடி முடித்து விட்டீர்கள். அவ்வளவு பணம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கலாம். நீ திருடாமல் இருந்தால் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய் கொடுக்கலாம். அவ்வளவு நீங்கள் பாழாக்குகிறீர்கள். 48,000 கோடி டாஸ்மார்க்கில் வருகிறது. சரக்கை உள்ளே உண்டு வாங்கன்னு வெளியே கொண்டு வந்து இருக்கிறாய். இதை விட என்ன மோசமான ஆட்சிக்கு வேறு என்ன இது? 4 ஆண்டு என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள். சொத்து கேட்ட பிறகு தான் அடங்கினார். பிறகு எல்லாரும் ஆமாம் ஸ்டாலின் தான் அப்பா, அவரு பெருசு சொத்து வச்சுருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்க போகிறார் என்று சொன்ன பிறகு தான் அவர் அடங்கினார். அசிங்கம். அவரே அப்பா என்று சொல்லிக் கொடுக்குறார். அவரை பெருமைப்படுத்திக் கொள்கிறார். ரொம்ப கேவலம். கருணாநிதி இந்த நாட்டுக்கு செய்த தீமைகளிலெல்லாம் மிகப்பெரிய தீமை ஸ்டாலினை வாரிசாக்கி அவருடைய ஆட்சியை ஒப்படைத்ததான்.